முன்னை பழம்பொருட்கும் முன்னை பரம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார்த்தால் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் உன்னடியார்த்தால் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயும் கணவராவார் அவர் உகந்தே சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்ன குறையும் இல்லாது வாழ செய் மகா தேவா. அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 9வது பாசுரம். மிகழகாக மாணிக்கவாசகர் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று தொடங்குகிறார். இதுவரை நாம் பார்த்தோம், வெளியில் இருக்கும் தோழி உள்ளே இருக்கும் தோழியை எழுப்புவதாக அமைந்துள்ளது. இந்த பாடல் சற்று வித்தியாசமானது. மேலும் இக்காலத்தில் திருமணமாகாத பெண்கள் அனைவரும் திருமண வயதில் இருந்து திருமணமாகாமல் திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடல். இப்பொழுது மேலும் விளக்கத்தை பார்க்கலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று கூறுகிறார். சிவபெருமானே ஆதி மூலப்பரம்பொருள் அல்லவா? அவன் பழமையான பொருட்கள் யாவற்றையும் விட பழமையானவன், புதுமையான பொருட்கள் யாவற்றையும் விட புதுமையானவன், இனிமேல் உலகத்தில் தோன்றவிருக்கும் அத்துணை புதுமை பொருட்களை விட புதுமையானவன். இப்பொழுது கூட விஞ்ஞானத்தில் அறிவியலில் காட்ஸ் ஓன் பார்ட்டிகள் என்றெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் அல்லவா? நாம் அறிந்ததே எல்லாம் அறிந்திருக்கிறோம். அவ்வாறாக பழமையான பொருட்கள் யாவற்றையும் விட பழமையானவன், புதுமையான பொருட்கள் யாவற்றையும் விட புதுமையானவன் என்று கூறுகிறார். மேலும் அந்த பெண்மணிகள் இந்த நோன்பு நோற்று கொண்டு திருவெம்பாவை தினமும் ஓதி சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கின்ற பெண்கள் என்ன மாதிரியான வேண்டுதலை வைக்கின்றார்கள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாள் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். உன்னை தலைவனாக கொண்டுள்ள நேர்த்தியான அடியவர்கள் நாங்கள் என்ன செய்வோம்? உன்னுடைய சிவனடியாருடைய பாத கமலங்களையே பணிவோம், அவருக்கே நாங்கள் பணி செய்வோம். அவன் அன்னவரே எம் கணவர், அவருடையே நாங்கள் நட்பு கொள்வோம். சிவபக்தியுடன் இருக்கக்கூடியவர்களுடனே நட்பு கொள்வோம், அப்படிப்பட்டவர்களே என் கணவராக கொள்வோம். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபோலவே நாங்கள் பணிகளை செய்வோம். ஒரு சிவனடியாரையே நட்பு கொண்டு அவரையே மணந்து அவர் சொல்லும் பணிகளையே செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். இந்த மாதிரியான எமக்கு ஒரு வரத்தை, இந்த மாதிரியான ஒரு நல்ல கணவரை நீ எங்களுக்கு நல்குதியேல் எங்களுக்கு என்ன குறை? ஒரு குறையும் அல்லவே. நல்ல ஒரு சிவபக்தனே கணவராக வந்தால் எனக்கு என்ன குறை என்று கூறுகின்றனர். இதில் நாம் என்ன உற்று நோக்க வேண்டும் என்றால், இந்த காலத்து பெண்மணிகள் சில நிபந்தனைகள் ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறார்கள் அல்லவா? கணவன் 1.5 லட்சம் சம்பாதிக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், ஒரு கார் இருக்க வேண்டும், 2 கார் இருக்க வேண்டும் என்று இதெல்லாம் பொதுவாக மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள். எப்படி அந்த காலத்தில் ஒரு சிவபக்தன், ஒரு சிவனடியார் தன கணவராக வர வேண்டும் என்று ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவர்களுடைய வேண்டுதலை வைத்துள்ளனர். அதில் எந்த விதமான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆசையும் இல்லை அல்லவா? அவர்கள் வேண்டியதெல்லாம் நல்ல ஒரு சிவபக்தன் கணவராக வர வேண்டும் என்பதே. அப்படியாக ஒரு நல்ல கருத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளது. நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய். நன்றி, வணக்கம்.